First visual. Sure. மத்தியில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றதையும் படத்துல பேசியிருக்காங்க. சோ படம் பத்தி படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் பேச இருக்காங்க. சிறப்பு விருந்தினர்களையும் படக்குழுவினரையும் மேடைக்கு அழைக்கிறதுக்கான தருணம். முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான அறிவழகன் முருகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். So please stay with us. நம்ம கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் நடிகர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் சத்தியன் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் சவுண்ட் இன்ஜினியர் அபின் புஷ்பாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டீமை இன்வைட் பண்ணிடுறேன். கதையின் நாயகர்கள் குணா பாபு, கணேஷ், மஹதீர் முகமது, நடிகர்கள் கணேஷ், மஹதீர் முகமது, நடிகர் கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகர் மஹதீர் முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் கே எம் பாரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் திரு நாகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மேடை நாடக கலைஞர் திரு எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ஒளிப்பதிவாளர் சோட்டா மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எடிட்டர் டாய்ஸி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் சாய் சுந்தர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பாடகர் சர்வேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பாடகர் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தேங்க்யூ சார். முதலாவதாக படத்தின் எடிட்டர் டாய்ஸி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். தளபதி உடை இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க். டைரக்டர் நானும் இன்னைக்குதான் ஒரு 2வது டைம் மீட் பண்றோம் படம் ஆரம்பிச்சதுல இருந்து. எடிட் அப்ப கூட அவர் உட்கார்ல என் கூட கேட்டா உட்கார்ந்தா ட்ரிம்மிங் ஏதோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. நிறைய சண்டைகள் வந்திருக்கு எடிட்டிங்ல, பட் அது எல்லாமே படத்துக்காக மட்டும்தான். இந்த படத்தோட பெரிய பிளஸ் ஃபர்ஸ்ட் இதுல நடிச்ச நடிகர்கள். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அவ்வளவு தத்ரூபமா கொடுத்துருப்பாங்க, லைவ்னஸா இருக்கும் அது. தென் பிஹைண்ட் த சீன்ஸ் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம், மக்கள் கிட்ட கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜ் அதுக்கு உண்டான ஒரு மேடை. இந்த நாள் நீங்க தான் இதுக்கப்புறம் இத கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் இந்த மாதிரி சிறு பட தயாரிப்பு எல்லாமே அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும், உருவாகும். அறிவும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் தான் நாங்க எல்லாருமே விருப்பப்படுறோம். கண்டிப்பா பண்ணுவாரு. அடுத்து ஜெர்மன்ல ஷூட் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கும் நான் கேட்டிருக்கேன், பாஸ்போர்ட் எடுத்துருங்க அறிவு. சோ எல்லாருமே படத்தை பாருங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ற அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் இந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் கூட சின்ன பட்ஜெட் வரும்பொழுது போட்டி போட முடியல. நீங்க தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க எல்லாருமே உறுதியா நம்புறோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
ஹலோ, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருவாரூர் கணேஷ். நான் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரிக்கு ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் மக்கள் யூடியூப்பை பார்த்து எப்படி வீணாக போகிறாங்க, அது மாதிரிக்க யூடியூபர்ஸையும் கலங்கப்படுத்தாம நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க, கெட்ட யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஒரு பையனை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல டைரக்டர் அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க டீம், சாரி இது எனக்கு ஃபர்ஸ்ட் மேடை, அதனால கொஞ்சம் பேச முடியல, ஒரு மாதிரிக்கே இருக்கு, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க டைரக்ஷன் டீம் ரமேஷ் ப்ரோ, ராகதேவன் அண்ணன், எங்க டைரக்டர் அறிவழகன் அண்ணன், ராபர்ட் அப்பா, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாம எங்க மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர் ப்ரோ, அவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம எங்க எடிட்டர் லினோ அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. எங்க கேமராமேன் தங்கபாண்டி அண்ணன், சோட்டா மணி அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. மொத்தத்துல இந்த படம் நீங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு படமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நீங்க எல்லாரும் ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கறத நம்புறோம். சிறு குறு கலைஞர்கள் எல்லாரையுமே மீடியா பீப்புள் மற்றும் நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் வளர்த்து விட்டுருக்கீங்க. அதே மாதிரிக்க எங்க டீமையும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வளர்த்து விடுவீங்க அப்படிங்கறத நம்புறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தின் ஒளிப்பதிவாளர் சோட்டா மணிகண்டன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த கேமராமேன் நான். எனக்கு முன்னாடி தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெடியூல் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த படம் வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு லொக்கேஷனுமே வந்து எங்களுக்கு செட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப லைவாக இருந்தது. ஒரு ஆறாக இருந்தாலும் சரி, குளம் அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் எதுவுமே வந்து பிளான் பண்ணல. அப்படியே போயிட்டு தான் ஷூட் பண்ணோம் எல்லாமே. ஏன்னா படத்தோட பட்ஜெட் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் அதில் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அறிவு ப்ரோ. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாரு. பாதி அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி மணிகண்டன் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டாரு. என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை, ஒரு படம் ஒன்று போயிட்டு இருக்கு, தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாரு. அதனால வந்திருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் காலையில் தான் ப்ரோ, அன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன். எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல, ஏன்னா ஃபோனில் தான் பேசினோம். அன்னைக்கு காலையில் வந்தோம். வந்து மீட் பண்ணும்போது நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன், அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. நான் அவரை பார்க்கல, என்னை அவர் பார்க்கல. திடீர்னு திரும்பினாரு. ப்ரோ மணியா அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. நீங்க அறிவு ப்ரோ. அப்பதான் கை கொடுத்து அப்பதான் முதல்ல மீட்டப் ஆனோம். அன்னைக்கு காலையிலேயே போயிட்டு பூஜை போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களால முடிஞ்சல எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா வரும். நீங்க சப்போர்ட் பண்ணோம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் மகதர் முகமது அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எனக்கு இதுதான் முதல் மேடை. ஏதாவது தப்பா பேசணும் நினைச்சுக்காதீங்க. இறைவனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, டைரக்டர் சார் தேங்க்யூ. என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவன் பண்ணுவான்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சாரி. கொஞ்சம் லைட்டா நர்வஸா இருக்கு. சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரி, டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இவன் பண்ணுவான் அப்படின்னு நம்பி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கோஆர்டிஸ்டுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஷார்ட்ல வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேன், துருத்துன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதையும் பொறுத்துக்கிட்டு குணாண்ணா சாரிண்ணா, கணேஷ் சாரி, என்ன அதையும் பொறுத்துக்கிட்டு என் கூட ஓகே அப்படின்ட்டு டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 13 நாள் ஷூட்டு அப்படின்னு தான் போனேன். ஆனா
அது ஒரு 15 நாள் 16 நாள் 16 ஆமா ஒரு 13 நாள் 15 நாள் கிட்ட போச்சு. டே நைட்டுன்னு போட்டு சார் பிரின்னு பிரிச்சு எடுத்துட்டாரு. எனக்கு இப்போ அதை நினைச்சா அறிவுடன் சார் கால் பண்ணாலும் ஐயோ இவர் எதுக்கு கால் பண்றாரு, இவருக்கு ஷூட் ஒரு நாள்னு கூப்பிட்டுட்டு டே நைட்னு போட்டு பிரிச்சு எடுப்பாரு அப்படின்னு ஒரு பயத்தோடய போவேன். ஆனா அங்க போனா சார் முகத்தை பார்த்தோன்னே ஆஹா இவருக்காக பண்ண வேற யாருக்குடா பண்ணணுன்ற மாதிரி ஒரு இதாயிரும். அவ்வளவு கைண்ட்னஸா ஸ்வீட்டா கூப்பிட்டு இது பண்ணுங்க வினோத், கரெக்டா இருக்கும், பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எங்க டீம்ல எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சு ஆள் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே கான்டாக்டே இல்லை. ஆனா 3 வருஷத்துக்கு கழிச்சும் சார் வந்து இவ்வளவு தூரம் இந்த படத்தை இங்க கொண்டு வந்து ட்ரைலரு, அப்புறம் ஆடியோ லான்ச், டீசர், சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பப்பா சார் வந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஓகே சார் உங்ககிட்ட இருந்து இது பெரிய லெசன் சார் எனக்கு. கண்டிப்பா சார், நான் கூட சீரியஸா சார் ஃப்ராங்கா சொல்லணும்னா என்ன நினைச்சேன்னா அவ்வளவுதான் போல இருக்கு, அது ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவ்வளவுதான், இது வராது போல, ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி வினோத் இந்த மாதிரி இது என்ன பைட்ஸ் அது என்ன ப்ரொமோ எடுக்கணும், நீங்க ப்ரொமோ ஷூட் எடுக்கணும், நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. ஓகே சார் என்ன சார் சீரியஸா? ஆமா வினோத், நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே சார் நான் கண்டிப்பா வரேன் சார். போயிட்டு அப்புறம் ப்ரொமோ ஷூட்ஸ் நடந்துச்சு, ஒரு பைட்ஸ் எடுத்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அப்போ எனக்கு அந்த மூமெண்ட்ல நான் ஒரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணேன். என்னன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வந்து தடையதை உடைன்ற மாதிரி தான் படத்தோட டைட்டில் மாதிரி தான். அதுக்காக பொறுமையா நிதானமா நம்ம அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது நிச்சயமா ஒரு நாள் வந்து அது சக்சஸ் ஆகும். இப்போ எங்களுக்கு அது ஆயிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்துல டிஓபி மணியண்ணா வந்து அவர் எப்பவுமே அப்படிதான், அவர் வந்து பேசவே மாட்டாரு, அது ஒரு மாதிரி அப்படி சிடுன்னு இருப்பாரு. ப்ரோ உன் ஃப்ரேம்ல ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எதுவும் பேச மாட்டாரு. பட் தேங்க்யூண்ணா, நீங்க வந்து எனக்கு வந்து அவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு டிஓபி அண்ணா இருக்காரு தங்கப்பாண்டியன் அண்ணா, அவரு இன்னைக்கு வரல தானே வரல. ஓகே, அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவர் இந்த அண்ணனுக்கு மேல அந்த அண்ணன் இந்த அண்ணாவது ஏதோ நான் போய் கேட்டா எதுவும் சரி ஓகே ஒரே வாரத்துல முடிச்சிடும், அவர் அப்படி இல்லை, ஒரு வாரத்துக்கு 10-15 வார்த்தை சொல்லுவாரு. ஆஹா இவர்கிட்ட நம்ம ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆயிடும். ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆஹா இது நம்ம இது கேட்டுக்கவே கூடாது போலயே, ஒரு ஏதாவது சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எனக்கு வந்து புதுசு, என்னோட முதல் படம், அதனால எனக்கு அந்த அளவுக்கு அப்ப வந்து சரியா சினிமாவோட நாலேஜ் அப்ப எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இப்ப இருக்கிற அந்த நாலேஜ் எனக்கு அப்ப இருக்காது. அதான் உண்மை. ஆனா அதையும் பொறுத்துக்கிட்டு என்னை வந்து ஓகே அப்படின்ட்டு படம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். வேற சாய் சூப்பர்மா, சாங்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் சாங் யாரா போட்டா அப்படின்னு, நீ நம்ம தம்பி தாண்டா அப்படின்னு. அப்படியா மச்சான் வேற லெவலா இருக்குடா சாங் அப்படின்னு. நல்லா இருக்குமா சாங்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அதுவும் தஞ்சாவூர்காரன் தான் எனக்கு படத்துல வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சாய். வேற யாரு படத்தோட ப்ரொடியூசரும் அறிவழகன் சார் தான் சார், தேங்க்யூ. வேற அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரமேஷ், ராகதேவன், அப்புறம் இன்னொரு பிரதர் இருக்காரு, சரியா பேர் தெரியல. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து படம் டே நைட்னு ஷூட் இருக்கும்போது நாங்களாவது ஆர்டிஸ்டுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். பட் ஆனா பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து தூக்கம், சாப்பாடு, அது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 டேஸ் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் நம்ம சேலரிக்கு ஒர்க் பண்ணதாலும் அதுல ஒரு டெடிகேட் இருக்கணும். அந்த டெடிகேட் வந்து ரமேஷ் கிட்ட, ராகதேவன் அவங்க கிட்ட நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏடிஎஸ். ஆல் தி பெஸ்ட். சிரிக்காதீங்க, எனக்கு ரொம்ப நர்வஸ் சார். டிஓபி அசிஸ்டன்ட்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா பேர் தெரியல சரியா, பிரதர்ஸ் கோச்சிக்காதீங்க, பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வேற எல்லாரும் சொல்லிட்டேன்னா பாரிங்கண்ணா, நாகராஜ் அண்ணா, எனக்கு வந்து படத்துலயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி எனக்கு பிடிச்ச ஒரு 2 கேரக்டர் யாருன்னா
பயங்கரமான கேரக்டர். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சபை வந்து கலகல கலகலன்னு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியா வைப்பா இருக்கும். மற்ற யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். கூட பக்கத்துல உட்காந்தாலே போதும், நீங்க வந்து எல்லா கவலையும் மறந்து ஒரு ப்ரெஷர் எல்லாம் மறந்து நீங்க அவங்க கூட அவங்க உலகத்துக்குள்ள போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்துலயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி. ஆனா லவ் யூ ரெண்டு பேரும் தேங்க்யூ. நான் எங்க படத்துல வந்து எங்களுக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடையில உட்காந்துருக்க பெரியவங்களுக்கு எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வேலையெல்லாம் உங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக நீங்க வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயோ உங்களை வந்துட்டேன். நீங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்லாம் ஐயோ எனக்கு கொஞ்சம் சாரி, பத்திரிகையாளருக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் யூடியூப் நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ மச்சான். ஓகே, 3 வருஷம் கழிச்சு தடையதை உடைய தேட்டருக்கு வருது. அக்டோபர் 31 படத்துல இது தேட்டர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். படம் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் குடும்பத்தோட பாப்பீங்கன்னு நம்புறேன். நானும் இந்த படம் பார்க்கல, கண்டிப்பா உங்களோட உட்காந்து பார்க்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் படம் பார்க்கணும். அப்புறம் ஆமா, கண்டிப்பா வந்து படம் பார்க்கணும். தேங்க்யூ. நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா சாரி. அடுத்தபடியாக சுட்டி பாடகர் சர்வேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க நான் பாடின பாட்டு கேட்டிருப்பீங்க. நானும் ராஜீவ் கன்யா சேர்ந்து பாடியிருப்போம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அறிவாளர் என்னன்னா, நான் சூப்பர் சிங்கர்ல பாடின சாங்ஸ்லாம் வச்சு என்ன ஒரு நாள் கூப்பிட்டாரு. ஒரு படம் பண்றோம், பாட்டு பாடுங்கன்னு கேட்டாரு. உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக் சாங் பாடியிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணா, அறிவாளர் அண்ணா. அண்ட் சாய் சுந்தர் அண்ணா, ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து அமிச்ச ட்ராக் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ரெக்கார்டிங் அப்போ கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ப்ரொஃபஷனலா கொண்டு போனாங்க. ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் இந்த ரெஃபர் பண்ண ராஜீவ் காந்தி அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தடையதை உடைய டீம் ஹோல் டீமுக்கு என்னோட கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. அடுத்தபடியாக நடிகர் KM பாரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தலைவென்று சங்கே முழங்கு. இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நடிகர் அருமை அண்ணன் அருள்தாஸ் அவர்களே, இயக்குனர் பாலசுப்ரமணியம் அவர்களே, தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த படத்தை பற்றி ஒரு நியாயமான நேர்மையான விமர்சனங்களை வைத்து எளியவர்களை உயர்த்தி உண்மையை பேசும் வழக்கத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் வந்து அறிவு வந்து ஒரு படம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்ப எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் ஜெர்மனில் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. திரும்ப கூப்பிட்டு அந்த கலை நாயகர்களில் என் வயசில் இந்த வயசுக்கு ஒரு நாயகர்களில் ஒருத்தராக கொடுத்ததுக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சாய் சுந்தருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்ல இசையை கொடுத்துருக்காரு. எடிட்டர் டாய்ஸ் அவருக்கும் நன்றி. மற்றும் என் கோ ஆர்டிஸ்ட் குணா பாபு, பங்காளி நாகராஜ், மகாதீர், கணேஷ், கேமராமேன் சோட்டா மணிகண்டன், தங்கபாண்டியன், எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து பாருங்க, 29ஆம் தேதி போடுறோம். அங்கே உங்களுக்கு பத்திரிகை அரசோ 31 ரிலீஸ் ஆகுது. எங்கிட்ட குறை இருந்தா சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நிறை இருந்தா பாராட்டுங்க, ஏத்துக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் திரு சத்யன் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். தடை அதை உடை திரைப்பட இயக்குனர் உட்பட அனைத்து படக்குழுவினர்களுக்கும், மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து சத்யம் சரவணன். நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன்.
நான் வந்து கால்நடை வளர்ப்போம், விவசாயம் காப்போம், மண்ணையும் காப்போம், மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள ஆடு மாடு வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் பல லட்சம் பேருக்கு வந்து நான் சட்ட ரீதியாகவும் நான் பல்வேறு வகையில உதவி செஞ்சிருக்கேன். இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அடித்தட்டு மக்களுடையக்காக அவருடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். நாங்களும் எங்களுடைய இந்த அமைப்பை சார்ந்த அனைவருமே நாங்க வந்து இந்த படத்தை தியேட்டர்ல சென்று அனைவருமே பார்ப்போம். கண்டிப்பாக வருங்காலங்களில் நானும் இதை போன்ற ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள். இதற்கு வந்து நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முழுமையாக வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவதை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் திரு நாகராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த தடை அதை உடை படத்தை உருவாக்கிய இயக்குனர் அறிவழகனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு சில படங்களில் நடித்துள்ளேன். எனது நண்பர் வாரிவள்ளல் அவர்கள் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டார். இந்த படத்திற்கு நான் இதுவரை நடித்ததை விட இதில் எனக்கு சிறப்பான நடிப்பை தந்து என்னை மதித்து இந்த படத்தில் அதிகமான ரோலை கொடுத்த அறிவழகன் பிரதருக்கு முதல் நன்றியை தெரிவித்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, வருகின்ற அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆக இருக்கின்றது. இந்த படத்தை அனைவரும் கண்டு களிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சவுத் சைட்ல புகழ்பெற்ற சிறந்த மேடை நாடக கலைஞரா விளங்கக்கூடிய திரு MK ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இணையொரு மாலை கடந்த இரவு வணக்கம். இங்கே படக்குழு உட்கார்ந்துருக்காங்க எல்லாத்துக்கும் வணக்கம். கூப்பிட்டோடனே இங்கே வருகிற இந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பேரும் சடக்குன்னு வாயில் வராது. ஆமாம், என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளிதிரம்ம நாடகத்தில் பப்புன் கோமாளி. நான் நாடகத்தில் 21 வருஷம் நாடக பயணம். ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன், அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க. நான் படத்துக்கு போனோடனே அவர் சொன்னார், இதில் நீங்கள் டைலாக் பேசி நடிக்கணும் அப்படின்ட்டாரு. திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நீ தான் வில்லைன்ட்டார். வில்லைன்னா நான் மேடையில் கோமாளி ஓட்ட ஆடினேன், நான் எங்கிட்ட வில்லை நான் போய் சண்டை போடுறதுன்றேன். ஒன்றும் இல்லை, மண்ணுக்குள்ளே ஓட்டு உன்னை பிறட்டு வாங்கியிருந்தார். நானும் போனேன். முத நாள் ஐயா எங்கே தங்கியிருந்தோம்? எங்கேயே தங்கியிருந்தோமா? கட்டுமாவில் தங்கும்போது என் டிரைவர் சொன்னேன், வெயிலில் நடிச்சிட்டியா ஐயா அப்படின்னு. அதுக்கு என்னடாச்சு, தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் தேங்கினேன். சரின்னு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்து அந்த கடலுக்கடலில் ஓட்டு சண்டைன்னா நான் சண்டையை முடிச்சுன்னா அன்றைக்கி முடிஞ்சு காரில் போயிட்டான். போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையிடுறான். அந்த முடியை அலசிவே 3 நாள் ஆச்சு அந்த மண்ணு போக. அவ்வளோ தூரத்துக்கு போட்டு பிரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை. உண்மையிலேயே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி. இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு. இவங்க நினைச்சாங்கன்னா யாரை எங்கே வேணா கொண்டு போவாங்க. இவர்களே என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து கொண்ட காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிகையாளர் என்பதை உண்மையாக அந்த மேடையில் சொல்கிறேன். இதான் உண்மை. என்னைய நாடகத்தில் இருந்த ஒரு பப்புனை இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்தோம். கலை எல்லாரும் சொல்லுவாங்க, நாடகத்திலிருந்து வந்ததே சினிமா, பெரிய பெரிய ஜாம்பவானை பார்த்தது திரை உலகம்.
இன்னும் இந்த திரையுலகம், இந்த உலகம் உள்ள வரை திரைத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும். நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிகையாளர், யூடியூப் சேனல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனையுடைய நடிகருடைய வாழ்வாதாரங்கள் உயர வேண்டும். தொடர்ந்து திரைப்படம் எடுக்க எல்லாரும் முன்வரணும். அவர் பாவம் ஆடு மாடு தான் இது ஒன்றார். உங்களை சொல்ல திரு சத்யன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா, நம்மெல்லாம் இங்கேருந்து டவுனுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறோம், மழை பெய்யுது நாளைக்கு போய்க்கிறோம்னு. ஆனால் ஆடு மாடு வச்சுக்கிறவங்க அந்த மழையின்னு பாராமல் எத்தனையோ பேர் அந்த வாயிலாச்சிவனை மேய்க்கிறாங்க. அதில் எத்தனையோ ஆடுகள்லாம் செத்து போயிடுது. உடனே அந்த விவசாயி நேரில் போய் அந்த ஆடுகளை வாங்கி கொடுத்து அவர் வாழ்வாதாரத்துக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் சத்தியம் சரவணன் அவர்களை நான் வணங்குறேன். அவர் ஆடு மாடு அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அதனால அந்த உதவி செஞ்சனமா அதே உண்மை. இப்போ சடக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு படம் எடுக்கணும்ட்டார். கண்டிப்பாக எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்தாத்தான். ஏன்னா சினிமாவை நம்பி எத்தனைய தமிழ் உறவுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா துறைக்கு அதிகம் தேவைப்படுது. இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களை மாதிரி வரணும். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம் உறவுகளை. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தடை அதை உடை படத்தின் இசையமைப்பாளர் திரு சாய் சுந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இதுதான் முதல் படம், முதல் மேடை. அதனால மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் மேடை, என்னுடைய முதல் படம். பாட்டு, ட்ரெய்லர், டீசர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குன்னு நம்புறேன். நானும் உங்களுக்கும் நல்லா இருந்ததுதான், நல்லா இருக்குன்னு தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய குரு அபின் புஷ்பாகரன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், நான் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு. அதோட சேர்ந்து இந்த படத்தினை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 minutes மட்டும் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சின்ன பொண்ணக்கா, காளிதாஸ், ராஜீவ்காந்தி அண்ணன், ஜான்ஜரும் வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அண்டு சர்வேஷ், ஏகே ரமேஷ் அண்ணன், எல்லாரும் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு பாடி கொடுத்தாங்க. எத்தனை வாட்டி அவங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக பாடி கொடுத்தாங்க. அடுத்தது எங்க இயக்குனர் லிரிசிஸ்ட் வைரவரிகள் அறிவழகன் சார். இந்த பாட்டுல எல்லா பாட்டையும் அவரே தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்காரு. அதுவும் எனக்கு அதுவும் எழுதுனா லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அவர் எழுதுனது. அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல் லிரிசிஸ்ட் எழுதியிருந்தா எவ்வளவு ப்ரொஃபஷனலா எழுதியிருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் சூப்பரா எழுதியிருந்தாரு. அண்ட் அவர் கூட எழுதின என்னுடைய நண்பன் சூரியதேவன், அந்த தஞ்சாவூர் பாட்டுல கேட்ட ராப் போர்ஷன் மட்டும் எழுதியிருக்கான், அவனுக்கும் தேங்க்யூ. அண்ட் தென் டைரக்டர் அறிவுக்கு நானும் அவர் இப்ப ரெண்டாவது வாட்டியா இப்பதான் பாக்குறேன். நடுவில் ஒரு வாட்டி ரெக்கார்டிங் அப்ப மட்டும் வந்தாரு, இப்ப 2வது வாட்டி பாக்குறேன். நான் பார்த்ததுதான் இல்லையே தவிர ஒரு வாரத்துல ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன். வீட்டுல எல்லாம் கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறமா இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும், எங்க அம்மா, சித்தி, சித்தப்பா, ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்காங்க எனக்காக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டது எங்க அப்பா தான். பட் அவர் இப்ப இல்லை என் கூட. பட் எங்க இருந்தோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புறேன் நான். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தீரன், விக்ரம், லால் சலாம் போன்ற படங்கள் அண்ட் சமீபத்துல வெளியான திருக்குறள் படத்துல செகண்ட் லீடா பருதி அப்படின்ற கதாபாத்திரத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த நடிகர் குணா பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம்.
ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே நிறைய பேர்த்துக்கு இது கன்னி பேச்சு அண்ட் நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக. ஸோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விஷுவல்ஸ் ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். எப்படி இருந்தது விஷுவல்ஸ்? ஆர் யூ ஹாப்பி? ஸோ ஒரு புதிய முயற்சி, புது டீம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சப்போர்ட் பண்ணுங்க. வெளியே மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம். லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ் தான் கூப்பிட்டோம். ஏன்னா அறிவழகன் எங்க இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன். அவர் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ். அதனால அந்த ஷார்ட் நோட்டீஸ்லயும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர், திருக்குறள் படத்துடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அந்த படம் இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே மக்களுக்கு கிடைக்குது. ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டலைட்ல வரல நிறைய பேர் கேட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டி தொட்டி ஃபுல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமா தான் நாங்க பாக்குறோம். அது ஒரு சவாலா எடுத்து தான் சார் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. நீங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லல, கண்டிப்பா தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பத்தி நீங்க பாருங்க. ஸோ ஏஜே பாலகிருஷ்ணருக்கு என்னுடைய கோடான நன்றிகள். நேற்று தான் இன்னைக்குதான் சாரை பார்த்தோம். கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இன்னைக்குதான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்புல இன்ட்ரடியூஸ் பண்ணி இவதான் எப்படின்னு சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் கேட்டோம். அதன் அடிப்படையில் சார் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன் கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா அருள்தாஸ் அண்ணன். அண்ணா வணக்கம் அண்ணன். சார் எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, எனக்கு புரியுது. அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும். நாங்க விடல. அண்ணன் நீங்க வந்தே ஆகணும் ப்ளீஸ் தான், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நியூ டீம் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க. அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணிருக்கேன். விக்ரம் நான் ஒரு 45 days ஒர்க் பண்ணேன். அதுல ஒரு 11 days அண்ணன் கூட ஒர்க் பண்ணேங்க. அருள்தாசன் நான் மகாநல்ல, அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று, அந்த படங்களோட நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன். எஸ்பெஷலி நான் மகாநல்ல அந்த மீன் சாப்பிட்ற சீனா இருக்கட்டும், அவரோட கண்கள் பயங்கரமா இருக்கும். ஸோ இவர் எப்படி நடிப்பான்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஷார்ட் நோட்டீஸ்ல லோகேஷ் கனகராஜ் வந்து டக்கு ஸ்கிரிப்ட் ஸ்பாட்ல எழுதுறாரு. 3/4 மணி நேரம் எழுதுறாரு. எல்லாருமே என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். சார் ஹிஸ் ரைட்டிங் சம் சீன் ஆக்சுவலா. ஈவினிங் லைக் ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு, லைட் கம்மியாயிட்டு இருக்கு, ஆனா ஹி ஸ்டில் ரைட்டிங். ஸோ ஷார்ட்னஸ் எழுதிட்டு ஒரு 3 print 4 print போட்டு கொடுத்து எடுத்துட்டு வந்து அண்ணன் கிட்ட, மாரிமுத்து சார் அண்ணன் கிட்ட, விஜய் சேதுபதி அவர்கிட்ட, நிறைய ஆர்டிஸ்ட கொடுத்து, கனகராஜ் சார் கிட்ட கொடுத்து குயிக்கா ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளவு ஸ்பான்டினியஸா டக்குன்னு அடிக்கிறாரு சார். ஸோ அவர் நடிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சேலஞ்சிங்கான டைம் அது. பட் ஸ்டில் ஹி கேரிட் சோ வெல். அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்னா ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட ஒர்க் பண்ண விக்ரம்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அப்படின்றத thanks for coming and joining us this evening. ரொம்ப நன்றி சார், உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் பிரதர். ஸோ நான் இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தேன்னா, கேடி என்கின்ற கருப்புதில் படம் பண்ணியிருந்தேன், ராஜான்ற கேரக்டர். அதுதான் பாரி என்ன பழக்கம். பாரி வள்ளல் கேள்விப்பட்டப்ப இல்லையா, அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மனுஷன் எங்க பாரி என்ன. அவர் ரெஃபர் பண்ணி தான் அறிவழகிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ப்ரோ வந்து ஆன்லைன்ல பேசினாரு, வாட்ஸ்அப் கால்ல பேசினாங்க. ஹி வாஸ் இன் ஜெர்மன். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, வில்லேஜ் பாய் கேரக்டர், யங்ஸ்டர், காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, அது முடிச்சானா இல்லையான்றதான் கதையா இருக்கும் அப்படின்னாரு. நீங்க மட்டும் இல்ல, கூட ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. ஓகே பிரதர் ஃபைன், அண்ணன் சொல்லிட்டாங்க பண்றேன் அப்படின்னு. சரி நான் ஸ்கிரிப்ட் அனுப்ப, நீங்க கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லைக் 400+ பேஜஸ் நினைக்கிறேன் பிடிஎஃப்ல. சிஸ்டம் படிச்சேன், முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணேன், பிரதர் படிச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னாரு. சின்னதா என்ன சொல்றது, லைக் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலி நீங்களும் மேபி ஆஃப்டர் ரிலீஸ் படிக்கலாம். அவ்வளோ ஒரு டீடைலிங் அண்ட் அவ்வளோ ஒரு ஐடியாலஜிஸ். ஆக்சுவலி இஸ் மேட் ஆஃப் ஐடியாலஜின்னு நினைக்கிறேன். அறிவழகன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கு அவருக்குள்ள. நான் சொன்ன ஒன்னே தான் சொன்னேன், பிரதர் நம்ம எல்லாத்தையுமே ஒரே படத்தை சொல்லிட முடியாது, அது மட்டும் நீங்க போய் பார்த்துக்கோங்க. அப்ப என்ன பிரதர் சொல்லலாம், இல்ல அது என்னால சொல்ல முடியாது, நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யறேன், மற்றபடி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது நீங்க முடிவு பண்ணணும், ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் அனுப்பிச்சாரு, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட்ல இன்னும் ஃபைன் டியூன் பண்ணாரு. ஸோ கிறிஸ்பா 1 hour 58 minutes வந்திருக்கு இந்த படம். கடை அதை உடை. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை வந்து ரசிச்சு பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
அதுல ஒரு சூப்பரான வரிகள் இருக்கு. முயன்றே விழுவோம், விழுந்தே எழுவோம். எனக்கு யூஸ்வலா வந்துட்டு என்ன போல் வாழ்க்கைன்ற லைன் பிடிக்கும். நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், இன்றில்லையேல் என்றும் இல்லை அப்படின்னு. இப்போ 3வதா இந்த லிரிக் என் லைஃப் ஆட் இருக்கு. அறிவு, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து தடைகள் தாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தடைகள் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. நான் டிப்ரெஷனா இருக்கும்போது தான் எனக்கு வந்து திருக்குறள் படம் கிடைச்சது, ஒரு டேக் ஆஃப் கிடைச்சது. ஸோ எல்லா தடைகளையும் உடைச்சு நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்போம். இந்த பாத்தீங்கன்னா மேபி இந்த படம் பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நான் நம்புறேன். எல்லாரும் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்க. ரொம்ப பேச விரும்பல. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தலையடை உதை. கமிங் 31st அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வாங்க. அண்ட் மீடியா பீப்புள், இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறாங்க, லைக் இது சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் பில்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், தே ஆர் கிரியேட்டர்ஸ், தே ஹேவ் தட் லிபர்ட்டி. திருக்குறள் அப்படின்ற படம் வந்து அது படமா எப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனா அது படம் பார்த்தவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போனாங்க, எஸ் இட் இஸ் அ ஃபில்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதை சொல்ல விடுங்க. போட்டு அவங்களுக்கு நசுக்காதீங்க. கிவ் சம் ஃப்ரீடம் டு தெம். இன்னைக்கு அது தேவைப்படுது, ஒரு கிரியேட்டருக்கு தேவைப்படுது. அப்போ நிறைய படங்கள் வெளியே வரும், நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வரும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெளியே வருவாங்க. தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அறிவு நினைச்சிருந்தா ஜெர்மனிலே செட்டில் ஆயிருக்கலாம். மேபி ப்ராப்ளி ஒரு 3 lakhs per month சம்பாதிப்பேன்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 5 years down the line அவர் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கலாம். அவருக்கு ஃபேமிலி இருக்கு அண்ட் ஹி ஹேஸ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். அதெல்லாம் மீறி அந்த பணத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து போட்டிருக்காரு. எஸ், அப்கோர்ஸ் சம்பாதிக்கணும், பேர் வாங்கன்றத தாண்டி படத்துக்காக செலவு பண்ண மனசு யாருக்குமே வராது ஆக்சுவலா. ஸோ அந்த மனசுக்காக இந்த படம் சிறப்பா ஓடணும். அவர் போட்ட முதலாவது அவர் கிடைக்கணும். அண்ட் அவரை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு பட்டுக்கோட்டையில லோக்கல் கார்னர்ஸ் அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்க காரணம் வந்து அவங்க ஊர் மக்கள். நான் குறிப்பிட்ட ஒருத்தர் பேச மாட்டேன், அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு இந்த தடையை அடிச்சு உடைச்சு இந்த படத்தை எடுத்து கையில கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்லணும். அண்ட் அவரும் சனிக்கல, இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு படத்துக்கு. சின்ன சின்ன மைனட் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர் ஆக்சுவலா. நான் குறிப்பிட்ட சொல்லணும்னா ஈவன் சாரோடைய டைரக்ஷன் நான் வந்து பார்த்திருக்கேன், பாலகிருஷ்ணன் சாரோட டைரக்ஷனையும். அவரோட டீடைலிங்கா பார்ப்பாங்க. ஷார்ட்ல வந்து நின்னுக்குவாரு, நம்ம டைரக்ட் பேசுவாரு, மாத்த சொல்லுவாரு, தென் ஓகே போ அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நுணுக்கங்களை இந்த வயசுலயே கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அப்கமிங் டைரக்டர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அறிவு, நீங்க நல்லா வருவீங்க, உங்க மனசு போல வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். கோடி நன்றிகள். இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த இது 2வது மேடை திருக்குறளுக்கு அப்புறமா. அறிவு, ஆஸ் எ ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து என்னுடைய கரியர்ல ஒரு பிரம்மஸ்திரமா தான் பாக்குறேன் நான். அடுத்தது எனக்கு படம் இல்லை ரிலீஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் திஸ் இயர். இதை வச்சு அடுத்த படங்கள் வரும் நான் நம்புறேன். உழைப்புக்கு ஏது ஊதியம் கண்டிப்பா தமிழ் மக்களாகிய நீங்கள் ரசிகர்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு உள்ள வந்தேன். கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆர்டிஸ்டா உள்ள வந்தேன். அப்ப எனக்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்குன்னு பாருங்க. மேரிடு, ஃபேமிலி எல்லாமே இருக்கு. ஸ்டில் த சர்வைவல் கொஸ்டின் மார்க் இஸ் கோயிங் ஆன். பட் பரவாயில்ல, சினிமாக்காக நான் வந்து என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த ஃபீல்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதை நான் காப்பாற்ற நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் guys. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். சாரி, நான் பதட்டத்துல ஒருத்தருக்கு மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். லினு அண்ணா கவிதா மேம் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நான் இல்லை, இந்த மேடை எனக்கு இல்லை, இந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. ஸோ லினு எனக்கு வந்து நான் பயங்கரமா என்ன சொல்ல, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ. சாரி, மறந்ததுக்கு சாரி. அடுத்தபடியாக இவர் நடிக்கிற கதாபாத்திரம் ஒரு சில சீன்ஸ் மட்டுமே வந்தாலும் தன்னோட நடிப்பால நம்ம மனசுல ஆழமா பதிகிற கதாபாத்திரமா மாற்றக்கூடிய நேர்த்தியான நடிகர், சிறப்பு விருந்தினர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இது எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா இந்த டீம்ல எனக்கு ஒருத்தர் 2 பேரை தெரியும், மற்ற யாருமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் மதியமா பார்த்தாங்க, ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தாங்க வாங்க சார்னு. ஏன்னா எனக்கு படத்தை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு எம்கேஆர் மாப்பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம்.
ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர். நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்ல திறமையான கலைஞன். என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன், அதுலேருந்து ஒரு நல்ல பழக்கம். ஸோ அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம் பாரி தான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சு பேசுவோம். பட் இது வந்து ஒரு புது டீம், ஒரு புதிய முயற்சி. டைரக்டரும் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா, அவருக்கு கற்றுக்கிட்ட ஒரு சினிமா, அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு, ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை நஷ்டப்படுத்தலை, அவரே சொந்தமாக சம்பாதிச்சு அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அதில் சில குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம நிறைய பரிச்சயம் இல்லாத, ஆனால் ஒரு வாய்ப்பு தர ஒரு நிறைய திறமையுள்ள இளைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய வந்து எப்படின்னா அந்த சிறு நடிகர்கள், வாய்ப்பு தர நடிகர்கள், இவங்களை பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப க்ரௌடில் நிற்க வைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நல்ல திறமையாளராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும். ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் எங்கேருந்து வர சொல்லவே முடியாது. இந்த மாதிரி வந்து கூட பெரிய ஆளாயிடலாம், ஆவாங்க கண்டிப்பாக. அதுக்கான திறமையுள்ள ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட டிஓபி சொன்னார், ரொம்ப ரியலாக பேசினார். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும், ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள், ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, அது டிஓபிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது. இங்கே நீங்கள் யார் படம் இங்கே நிற்க மாட்டாங்க, மார்க் தான் நின்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் முடிச்சிருக்கீங்க தம்பி, நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. அதேமாதிரி இசையமைப்பாளர் நீட்டாக பார்த்தேன், மத்தியம் தான் பார்த்தேன். நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர். அவங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க, கண்டிப்பாக பிரியாவில் வந்துடுவார் அவர், நம்பலாம். ஏன்னா இப்போ இப்படித்தான் நான் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நம்ம கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களில் கிடைக்கும். எனக்கு பெரிய படம் நம்பி தர மாட்டாங்க, அந்த பேக்கப் இருக்காதுல்ல. ஸோ இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது தம்பி. அதே மாதிரி கதையை நடிச்சிருக்க குணா பாபு, நம்ம வந்து விக்ரமில், ஆனால் எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும். ஸோ அப்போ பெருசாக பரவாயில்ல, இது நீங்கள் சொன்னாப்புல. வாழ்த்துக்கள் தம்பி, தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க, சிறப்பாக வருவீங்க. பாரி அவரை நிறைய சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெரிய பழக்கங்கள் இல்லை, ஆனால் அடிக்கடி பார்த்துக்கிறோம், மீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனே, ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, ஒரு லைஃப் டைம் ரோல். வந்து இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை, நல்ல ஒரு ரோல், நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கணேஷ், மகதீர், இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லாம் அது மாதிரி பார்த்த சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க. எல்லா நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இறுதியாக வந்து அறிவழகன் இயக்குனர், நீ தான் பார்த்தேன், எல்லாத்தையுமே 4 மணி பார்த்தா தான், 4 மணி பார்த்து 6 மணி மேலே ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை பாராட்டலாம், ஒரு விஷயம் திட்டம் செய்யலாம். சொந்த காசை போட்டு படம் எடுத்து அதுக்காக திட்டலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபாரின்ல உழைக்கிறாப்புல, அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது, எனக்காக உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அடுத்தடுத்து கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு இப்போ தானே வந்திருக்கீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க. சின்ன சின்ன உங்களுக்கு இப்படி போட்டிருக்கோம், ரன்னிங்லேயே இப்படி போட்டிருக்கோம், நிறைய எங்கே செலவு பண்ணுங்க, எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி. கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரணும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃப் ஆகணும் நீங்கள், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
இந்த விழாவுக்கு நான் வர காரணமாக இருந்த மாப்பிள்ளை எம்கேஆருக்கு நன்றி. சிறு படங்களை ஆதரிப்போம், கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சு ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக காமராஜ், வெல்கம் பேக் காந்தி, திருக்குறள் போன்ற படங்களின் இயக்குனர், சிறப்பு விருந்தினர் திரு AJ பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தோட பெயர் ரொம்ப முக்கியமானது. உலக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தடை செய்யப்பட்டன, நாடகங்கள் தடை செய்யப்பட்டன, சினிமா தடை செய்யப்பட்டது. சிறப்பான படைப்புகள் அதை தாண்டி வெளிவந்து வெற்றி பெற்றுள்ளன, பராசக்தி படம் உட்பட. அதே போல இந்த படமும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா கலை ஆர்வம் உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் கலைஞர்கள். 80களில் சினிமா எப்படி இருந்ததுன்னா ஆட்டுக்கார அலைமையில் ஒரு படம் வந்தது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 150 பேர் தான், 150 பேரும் அந்த படத்தை பார்த்தாங்க. பணம் இல்லாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை போட்டு கூட்டிட்டு போய் சினிமா காட்டினாங்க. படத்தை பார்க்காதவங்க கிட்டத்தட்ட எல்லா தமிழனும் படம் பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தமிழன் படம் பார்க்கறானாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. 30 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் படம் பார்க்குற மாதிரி இருந்த சினிமா குறுகி போயிடுச்சு. ஆனா உலக மேப்ல பாத்தீங்கன்னா தமிழனை போல கிரியேட்டிவான ஆள் யாரும் இருக்க முடியாது. இந்த மண்ணில் இருந்து ராமானுஜர், பாரதியார், வள்ளுவர், கம்பர், அதே போல சினிமாவிலேயும் பல்வேறு ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் முக்கியமா எங்களோட தளபதி குணாபாபு. இந்த தளபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல குதிரையில படமாக்கணும். இவரு குதிரையில ஏறதுக்கு முன்னாடியே 2 பேரும் குதிரையில ஏறி கீழே விழுந்துட்டாங்க. நல்லவேளை அவங்களுக்கு நடக்கல. இந்த பையன்கிட்ட கேட்டோம், தம்பி குதிரை ஏற்ற தெரியுமா? இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. ஒரு காட்டுக்குள்ள படம் பார்க்கும் போதெல்லாம் குதிரை வேகமா ஓடுது, மரக்கிளைகள் தாழ்வா இருக்குது. எனக்கு ரொம்ப பயம். ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கிளை தலையே கொண்டு போயிடும். ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு நிறைய. ஆமா, எங்க படத்துல அவர் ஆட விடல, ஆனா பெண்கள்கிட்ட பேச விட்டோம் அவரை. ஆமா, ஏன்னா அவரே ஒரு நிஜமான காதலர். அவரு நல்ல பையன், அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலத்துல இருக்கு. ஆமா, இந்த இயக்குனரான தயாரிப்பாளர் அவங்க இவ்வளவு பிஸியான நேரத்துல அலுவலகத்துக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், போன்ல சொன்னா கூட போதும், நான் வந்திருப்பேன். அது மேபி குணாவுக்காக கூட இருக்கலாம். சொன்னேன், அவங்க கூப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில நான் வரவழைச்சதுக்கு மிக்க நன்றி. இதே போல மிஸ் அறிவாளர் மாதிரி பல பேர் தமிழ் சினிமாவை தூக்கி பிடிக்க வர வேண்டும். மிஸ் அருள்தாஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசினாரு. ஆமா, இந்த படம் வெற்றியடைய பத்திரிகையாளர்கள் துணை புரியுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தடையதை உடை படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு அறிவழகன் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். கேட்குறவங்க கேட்காதவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். மழை பயங்கரமாக வெளில பெய்யுது. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம், ப்ரெஸ் பீப்புள் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் வரதை பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு, இந்த மேடை மாதிரி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் பேசுனதில்லை. இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படிங்கிற 2 பொறுப்பில் இருக்கிறதுனால
நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமா பேசலான்னு சொன்னாங்க. பயந்துடாதீங்க, முடிச்சிடுறேன். யாரும் பயப்பட வேணாம். டக் டக் டக்னு பேசி முடிச்சிடுறேன். டக் டக் இல்ல, பேசவே வேகமா பேசிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை நீ அவங்ககிட்ட வாட்ஸ்அப்ல வீட்டில் சொல்லிக்கலாம், ஏன்டா இங்க வந்து சொல்றேன்னு கோவப்படாதீங்க. இங்க சொல்ற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும். ஏன்னா ரத்தம் வர வரையும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ள ரொம்ப வலி இருக்கு, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது வலிச்சா வலிக்கிட்டு விடுறா, படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவுக்கு நன்றி. என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்றேன்னே எனக்கு தெரியல. மிகப்பெரிய நன்றி. அடுத்து என்னுடைய நடிகர்கள். ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமா கொடுமைப்படுத்தியிருக்கேன். 2 மணி தூங்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க, என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படிம்பேன். அதுக்கு நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு பயம்தான், ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம், யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம். நான் ஏன் இதை இங்க ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா, சரி இப்படிலாம் ஷூட் பண்ணா அந்த படம் எப்படி இருக்கும், ஸோ அதை நீ இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எடுத்துட்டே இருக்கோம். காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சோம், 6, 7, ஈவினிங் 6, 7, நைட்டு 11, 2, 3. எங்க அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தாரு, அப்புறம் மல்லாக்க கிடந்தாரு. எங்கடா எங்க அப்பா அப்படின்னா படுத்துட்டாரு அப்படின்னா, விடிய காலம் 9 மணிக்கு எழுந்தாரு. ஐயோ அப்போ விவசாயம் பண்றதோட சினிமா இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. சினிமா இருக்கிறதே ஒரு கஷ்டமா இருக்குன்னா 36 மணி நேரம் நின்று நடிச்சுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும். ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அண்ணன், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிண்ணே. முன்னாடி இந்த பழக்கம் இருக்கிறவங்களே கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. 4 மணிக்கு தான் நாங்க போய் கேட்டோம், படத்தையும் நான் பார்க்கல, என்ன பேசுறது அப்படின்னாங்க. இல்ல ட்ரைலர் பாட்டு போடுறோம், அதுல கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அன்னை ப்ரொஃபஷனலா நல்லா எடுத்து சொன்னாங்க, மிக்க நன்றி. சம்பாதிச்சுட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா ஊரே திட்டிட்டு தான் இருக்கு, பழகிடுச்சு. எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை தான், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் சார். ஏன் நீ எப்படி ஜெயிப்ப, என்ன பண்ணுவ, நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது. நீ மவுஸ் பிடிச்சவன், நீ கேமரா பிடிக்கிற, நீ ஸ்கிரிப்ட் எழுதுற, நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்றவங்க எல்லாம் தோத்துடுறாங்க, நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்க அப்பா என்கிட்ட கேட்பாரு. எங்க அம்மா அழுதுட்டே கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில், 2 பேர், நான் நம்புற 2 பேரு, மக்கள் இன்னொரு பத்திரிகையாளர், மக்கள் இன்னொன்னு பத்திரிகையாளர், மக்கள் பத்திரிகையாளர், மக்கள் இதே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அட விடுங்க பாத்துவோம், பீப்புள் பிரஸ் பீப்புள் இருக்காங்க, ஏன்னா நல்ல படம் தானே எடுத்துருவோம், அது ஏன் அவங்க சொல்லாம எப்படி போயிடுவாங்க அப்படின்னு. நிராகரிக்கிற மக்கள் ஓகே, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நல்ல படத்தை கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற 100% நம்பிக்கை இப்ப இருக்கு, எப்பவுமே இருக்கும். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ என் படத்தை பத்தி எழுதுங்க, கண்டிப்பா நீங்க நல்லா தான் எழுத முடியும், நல்லா எடுத்திருக்கோம். அடுத்த சிறப்பு விருந்தினர் சத்யன் சரவணன் சாருக்கு நன்றி. படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களும் படம் எடுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஹியர் தேர் இஸ் a stimulation for other people, they have to do what I did. So thanks sir. Next பாலகிருஷ்ணன் சார், இவ்வளவு கைண்டா ஒரு புது பர்சனை பார்த்து பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, வருவாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி சார். உங்க திருக்குறள் யூடியூப்ல பார்த்தேன், அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், ஏன் பையன் திருக்குறளை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா படம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப எனக்கு 80 கேட்காதீங்க, 34 வயசு தான், நல்ல படம். அடுத்து நடிகர்கள் நாகராஜன், பாரியன், கணேஷ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷன் ராகதேவன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னன்னு கேட்டா, நான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன், அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எதாவது ரெடி பண்ணிடணும். அப்ப நான் 5 மணி நேரம் தூங்கினா அவங்களை 2 மணி நேரம் கழிச்சிருங்க, 3 மணி நேரம் தான். அது
மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி ரமேஷ். ரமேஷ் அங்க பாருங்க, ரமேஷ் அண்ட் ராயதேவ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. குணா, கணேஷ், மகளிர் 3 பேரும் கதை நாயர்கள், பாரியண்ணனும் கதை நாயர்கள். மிக்க நன்றி. குணா நல்ல நடிப்பு. குணா, கணேஷ் எல்லாம் நல்லா வருவீங்க. இந்த வருஷத்தோட லாஸ்ட் படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது தான். இந்த வாரத்தை நீங்க சொல்றது இதுதான் லாஸ்ட். அப்புறம் ரொம்ப பிஸியா இருவீங்க. குணா இந்த மாதிரி சொல்றேன், சும்மா சும்மா போன் வச்சுட்டு இருக்காங்க. குணா அறிவு எனக்கு வேலை இருக்கு, நான் இங்க படத்தை நடிச்சிட்டு இருக்கேன், படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நீங்க பிஸியா வரணும். அதை நான் பார்த்து கோவப்படணும். நான் உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி குணா. அடுத்து சாய் சுந்தரை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னுடைய நடிகர்கள், என்னுடைய இசையமைப்பாளர்களை பத்தி ஏன் இங்க யாருக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, மக்களுக்காக இல்லை. ஏன்னா அதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்றதோ இல்ல அதை சொல்லி ஒரு நான் அதுக்காக இல்லை. என்னுடைய நடிகர்களையும் இசையமைப்பாளரையும் என்னுடைய எடிட்டரையும் நான் இங்க யாருக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில திறமையான எடிட்டர்கள், திறமையான இசையமைப்பாளர்கள், திறமையான புதுமுக நடிகர்களை எந்த தயாரிப்பாளர்களாவது எந்த இயக்குநராவது தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த மேலையை பாருங்கள். வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவர் வயசுக்கு இவர் போடுற மியூசிக் ஜஸ்ட் ஐ காண்ட் இமேஜ். நான் அப்படியே சார் இவ்வளவு திறமை எப்படி உங்களுக்குள்ள 3 சாங் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 3 வேரியேஷன். நல்லா வருவீங்க சாய். சாயோட குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா சாய் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவாரு. கண்டிப்பா வருவாரு. நான் சொன்னா அது நடக்கும். கண்டிப்பா வருவாரு. அடுத்து என்னுடைய எடிட்டர், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் தான் 3 பாட்டை எழுதுனேன்னு சாய் சொன்னாரு. அது வந்து நான் தான் எழுதுவேன்னு அடம் பிடிச்சி எழுதல. ஒரு பாடலாசிரியரை அழைச்சிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து எழுத சொல்ற அளவுக்கு காசு இல்ல. ஆனா பேனாவது காசு இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. பார்த்தேன், சரி ஓகே. இப்ப வேற யாரா படத்தை எழுதுனா வந்து டக்குன்னு பேனாவை பிடிங்கிடலாம். நம்ம படம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவசரப்பட்டு எழுதிட்டேன். பட் நல்லாதான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ. அதுக்கு என்ன எல்லா பாடலாசிரியரும் மன்னிச்சிருங்க, பத்திரிகையாளர்களும் மன்னிச்சிருங்க. அது ஒரு ஆக்சிடென்ட். அடுத்த படம் நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு புது பாடலாசிரியருக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பா நான் எழுத மாட்டேன். என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்னுடைய எடிட்டர். இப்படி ஒரு எடிட்டர் எல்லா இடமும் இருக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, நல்ல நண்பர்கள் யாரு அப்படின்னா கூடவே இருந்துட்டு நிறைய குறை சொல்லுவாங்க இல்லையா, இதை பண்ணாத அதை பண்ணாத, நிறைய சண்டை போடுவாங்க. அவங்கதான் நல்ல நண்பர்கள் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு தப்பா இருந்தாலும் நம்மள கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி இவர் நம்ம டைரக்டர் நம்ம சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போயிடும், செய்யவே மாட்டாரு. ப்ரெஷர் ஆகி மாத்திரை போறாலும் கொண்டு போயிடுவாரு. அது வேண்டாம் சார் எடுத்துருங்க, இது வேணா எடுத்துருங்க, அது வேணா எடுத்துருங்க அப்படின்னு. ஃபைனலா படத்தை பார்க்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் இருந்த படம் சார். மக்கள் பாவம் சார், அவங்க படம் பார்க்கறவங்க தொய்வாகாதீங்க. இப்ப இங்கே பார்த்தா அவங்க சில பேர் தொய்வாயிட்டாங்க. இந்த அண்ணன் ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் ஒருத்தர் தூங்கிட்டாரு. அண்ணன் வீட்டுக்கு போன் அடிச்சாரு, இவருமா பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ வேற நொசங்காம. சோ அதெல்லாம் காலைல விழுகுது. நான் இப்பதான் நினைக்கிறேன், ஆப்தாடி 5 நிமிஷம் பேசுறதுக்கே எல்லாம் இவ்வளவு அப்படியே வெளில போயிடுறாங்களே. நம்ம பாட்ட 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க, பாப்கார்ன் கூட. So I am very afraid. So that's why now I am very happy because the film will be make it interesting you. அந்த 1 மணி நேரம் 53 நிமிஷம் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலான்னு இவ்வளவு வீடியோ ரெக்கார்டுக்கு முன்னாடி தான் சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ஜாய் பண்ணலாம்னு அர்த்தம். இது சத்தியம். படம் அப்படி வந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சீக்கிரம் முடிச்சிடறேன். நன்றி, முடிச்சிட்டேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இவ்வளவு சொன்னாலும் விஷயம் இல்லமான்னு கேட்காதீங்க, வேற வழி இல்லை. ஆடியோ லான்ச்னு வந்தாச்சு. நான் பேச நினைச்சதை பேசிடுறேன். தவறா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, தப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினிமாவை வளர விடுவோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நான் அந்த இடத்துல பேசிக்கிறேன். இது ஆதங்கமா கோபமானு எனக்கு தெரியாது. இதை எத்தனை சினிமா பீப்புள் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஒரே விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். கடைசியா நீயா நானா பார்த்தேன். சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க, சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. நல்ல கலகலப்பான ஒரு நீயா நானா. அங்க பேசின எல்லா விஷயங்களையும் நான் 100% நான் ஏத்துக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன் எங்க வீட்டுல, அங்க சொல்லி என்ன பண்றது, யாரு கையில விழுகாது, அவன் இங்க சொல்லினா எப்படியும் எல்லாரும் கேட்டுருவீங்க அப்படின்னு. என்னன்னா
விமர்சனம் பண்றவங்க சொல்ற வார்த்தை, அவங்களும் தொழில் தானே பண்றாங்க, நாங்க விமர்சனம் பண்றோம், அப்ப அது பிசினஸ்னா நீங்க படம் எடுக்கிறது பிசினஸ் தானே. அதுக்கு கோபிநாத் சார், எஸ் இட்ஸ் ஆல்சோ பிசினஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிசினஸ். யா, எவ்ரிதிங் இஸ் பிசினஸ், ஐ நோ தட். எல்லாமே பிசினஸ் தான், பணம் சம்பாதிக்க எல்லாமே பிசினஸ் சொல்லிட்டு இங்க மாரல் கெட்டு போயிடும். தேர் இஸ் அ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிசினஸ் என்றால், சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை 1 மாசம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்ல நிற்கும். விமர்சனம் பண்றவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாம இருந்து பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. அடுத்த படம் அவரும் பண்ணலாம். 2 பிசினஸ் ஒண்ணு கிடையாதுங்க. ஸோ அந்த கருத்தை நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். சினிமாவை வாழ விடுவோம், சினிமாவை வளர விடுவோம். ஒரு ஒரு புது பட, ஒரு சின்ன ஒரு சின்ன டீம் நாங்க படம் எடுத்திருக்கோம். இந்த படம் உங்களை என்ன பண்ணும் நான் சொல்லிடுறேன். இந்த படம் உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பா யோசிக்க வைக்கும். எப்படின்னு கேட்டா, உங்களோட அன்றாட வாழ்வுல நீங்க டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒருத்த காலையில எழுந்துச்சு 1 நேரம் ஆபீஸ் போறதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்களோ அதோட டச்சிங் இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்துல இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கு. அதனால எனக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சிருக்கோம். கண்டிப்பா மக்கள் எல்லாரும் இந்த படத்தை அக்டோபர் 31 தியேட்டர்ல வந்து பாருங்க. பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா படம் பார்த்துட்டு படத்தை பத்தி எழுதுங்க. ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பா படம் பாருங்க. எல்லாருமே வந்து படம் பாருங்க. நன்றி. எல்லாமே பேசிட்டு நினைக்கிறேன். யாருக்கா நன்றி சொல்ல மறந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. Sorry, Satyan Saravan sir, sorry, I missed your name, sir. Thanks so much for coming and joining with us, sir. ரொம்ப நன்றி. நீங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், விஷுவல் பார்த்தே நீங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க. உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் சினிமா கிடைக்கணும், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரிவன். மன்னிச்சிருங்க, ஒரு செகண்ட் தான். போன் பிரதருக்கு நன்றி சொல்லாம விட்டேன். பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். மிகப்பெரிய சப்போர்ட் எங்க படத்துக்கு. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. ஆங்கர் ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஆடியோ லான்ச்கான டைம். சோ மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தடை அதை உடைப்படத்தின் ஆடியோவை வெளியிட படக்குழுவினர் இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். வெரி சாரி. ஸோ பதட்டத்தில் விட்டேன். ப்ளீஸ், என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண ஜிவி பிரகாஷ்குமார் சார், என்னோட படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ண ஆண்டனி சார், என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண இமான் சார், அப்புறம் என்னோட படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண மோகன்ஜி சார், உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய உதவி அளப்பரியது. ஒரு நடிகரை பத்தி இங்க பேசாம விட்டேன், மன்னிச்சிருங்க. MK ராதாகிருஷ்ணன், தென் தமிழகத்துல அவர் தெரியாத ஆளே கிடையாது. மிகப்பெரிய நடிகரா வருவாரு. வள்ளி திருமணத்துல கோமாளியா எத்தனை ரசிகர்கள் அவரை இதுவரை பார்த்திருந்தீங்களோ, என்னோட படத்துல டிஃப்ரெண்டா பார்ப்பீங்க. டீசர், ட்ரைலர், போஸ்டர்ல நான் பெருசா அவரை ரிவீல் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா, அந்த போஸ்டர்ஸை ரிவீல் பண்ணா கதையில் அவர் யாருங்கிறது ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அதிகமா ரிவீல் பண்ணாம வச்சிருக்கேன். அவருடைய ரசிகர்கள் நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா திரைக்கு வாங்க, பெரிய வில்லனை நீங்க பாப்பீங்க. ரொம்ப நன்றிண்ணே. மண்ணுல போட்டு புரட்டிட்டோம், வேற வழி இல்லை. நீங்க மிகப்பெரிய நடிகராக வரணும், சினிமாவிலே மக்களை மகிழ்விக்கணும், மக்கள் உங்களால மகிழணும், நீங்க நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி. தேங்க்யூ. இதுக்கப்புறம் வர மாட்டேன். தேங்க்யூ. First visual. Video okay,